வணக்கம். வணக்கம். ஏ வணக்கம். கேக்குதுங்களா? ஆ எங்க நடந்து வந்துட்டு இருக்கிறீங்களா எப்படி? இல்லையா, வீ வீட்டுக்கு வந்துட்டேன். ஆ எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. தீவிரமா விண்வெளி அரசியலாம் போயிட்டு இருக்குது, பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். நான் 2 3 நல்லா இருக்கு. பார்த்தேன் நான். ஆனா நானும் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். இந்த கான்செப்ட் வந்து இதுவரை இல்ல. ஆமா. இல்ல, அதுதான் புதுமையை சிந்திக்கிறது நம்ம வேலை. என்னது? புதுமையா சிந்திக்கிறது. ஆமா. எதையுமே பூமிங்கிற தத்துவமே, பூமியோட தத்துவத்தை வச்சு சிந்திக்கிறது எல்லா கணக்கு தப்பு. இனிமேல் எல்லா கணக்கு மாற்றி அமைக்கப்படும். விண்வெளியில குடியேறிட்டாங்கன்னு வச்சு அந்த கிளாசிக்கல் அப்படியே விட்டுருவாங்க. இந்த கணக்கை வச்சுதான் எல்லாம் போற்றப்படுது. விண்வெளிக்கு இவங்க போடுற தத்துவத்துக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. விண்வெளியில என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. விண்வெளியில என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. வெற்றிடத்துல இருந்து நம்ம என்ன கொண்டு வரணும் யாருக்கும் தெரியாது. வெற்றிடத்துல ஒரு சேம்பர் உருவாக்கி நாம அந்த சேம்பருடைய ப்ரெஷரை விண்வெளி வாழ் இடத்தை கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க. அது அங்கிருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ள வந்துட்டு இருக்கும். இது குவாண்டம் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. என்ன வேணா நடக்கலாம். நடக்க முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. நடக்க முடியாது, நான் சொல்றது நடக்கும் பாருங்க. இது இது பாசிபிள் தான். ஏன் பார்த்தா அப்படியே பாசிபிள் தான். நான் இது வரைக்கும் 10 கண்டுபிடிப்பு வச்சிருக்கேனுங்க. எத்தனை கண்டுபிடிப்பு? 10. 10க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்பேன். அதை விட இன்னொரு கற்பனை பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா கற்பனை பண்ணியிருக்கேன்? ஆஹ் செயற்கை நுரையீரல் உண்டாக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. செயற்கை நுரையீரல், ஆர்டிபிஷியல் லங். பாத்தீங்களா இல்லையா? அது பார்க்கலையா, இது பார்த்தேன். இதுதான், இது ஒண்ணு படிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க நீங்க இது அட்வான்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் நீங்க சொல்லியிருக்கிறது. இதுல சொல்லியிருக்கிறது வந்து அட்வான்ஸ் ஆமா தெர்மோடைனமிக்ஸ். ஆமா, குவாண்டம். ஆமா, இரட்டை நிலை கோட்பாடு. அதாவது பாத்தீங்கன்னா இரட்டை நிலை கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய தத்துவம் ஃப்ரிக்ஷன்ல வந்து வந்து என்ன, ஒரு ஒரு சக்கரத்தை 1000 ஆர்பிஎம் சுத்தீங்கன்னா 0 ஃப்ரிக்ஷனா மாறிடும். 6000 பேர் அந்தரத்துல சுத்தணும். எப்படி? அந்தரத்துல சுத்தணும். அந்தரத்துல எப்படி சுத்துவீங்க? இப்ப அந்தரத்துல ஒரு ஒரு பொருள் அந்தரத்துல சுத்தணும்னு வச்சுக்கோங்க. எடையற்றதா மாறும், ஃபோர்ஸ் அதிகமாகும். எடையற்றதா மாறி ஃபோர்ஸ் அதிகமாயிரும். நீங்க மேல இருந்து கீழே குதிக்கணும். ஒரு கட்டடத்தை மேல இருந்து கீழே குதிக்கிற உங்க எடை இருக்காது. மேல இருந்து குதிக்கிறீங்க, குதிக்கிறப்ப உங்க எடை இருக்காது. கீழே மோதும் போலதான் நீங்க ஒரு 10 கிலோ எடை இருந்ததுன்னா கீழே அடிக்கிறது ஒரு 90, 2 சேர்த்து 100 கிலோ எடை செதறுவீங்க. நீங்க 10 கிலோவை கீழே இறங்குவீங்க. இறங்குற வரைக்கும் இடம் தெரியாது. இறங்குற வரைக்கும் இடம் இருக்காது. ஆமா, இடம் தெரியாது. மோதும் பொழுது நீங்க 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 10 பெருக்கல் 10 எவ்வளவு? 100. 100 கிலோ வேகத்துல மோதுவீங்க. நீங்க வர்றது 10 கிலோ தான். உங்க எடையே 10 கிலோ தான். மோதுகிறப்போ இன்ட்டு 10 மாறிடும். முடிச்சுதான் கதை அப்படியே செதறிடுவாங்க. அப்படியே செதறிடுவாங்க. இதைத்தான் என்ன பண்றோம்னா குவாண்டம் எஃபெக்ட். வெங்கடேசன் கிராவிட்டி வீல்னு சொன்னாரு. நான் குவாண்டம் வீலா மாத்திட்டாரு. வெங்கடேசன் வெங்கடேசன் புள்ளி வச்சாரு, நான் கோடு போட்டு விட்டேன். இதை கோடு போட்டு கற்பனை வச்சு தட்டி விட்டேன். இட் இஸ் பாசிபிலிட்டி ஆவேன். ஆனா அங்க செய்யணும். ரொம்ப சிம்பிள். அது ரொம்ப என்ன, ஒரு 1,50,000 செலவாகும். நான் 1,50,000 செலவு பண்ணி தான் கண்டுபிடிச்சேன். அது என்ன, அந்த ஸ்பீடை ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எங்க செய்யறோம்னா இந்த மாதிரி ஸ்பேஸ் லேப்ல வச்சு செஞ்சோம்னா எல்லாமே சாத்தியம். ஸ்பேஸ் இப்ப நிறைய பிரைவேட் எல்லாம் வந்துருச்சு. இப்ப கல்லூரி மாணவர்களே ஸ்பேஸை பத்தி சிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இல்லையா? கல்லூரி மாணவர்களே இல்ல குவாண்டம். இங்க வச்சு சிமுலேட் பண்ணிக்கலாம். ஆமா, நீங்க வேக்கம்ல வச்சு செக் பண்ணி பார்த்தலாம். வேக்கம் வச்சு ஆர்டிபிஷியல் வேக்கம் இருக்கு இல்லையா, அதை வச்சு செக் பண்ணலாம். பிச்சுட்டு பேசினேன். அவரே சொன்னாரு இது நல்லா இருக்கு. இன்ஜினியர் பசங்க நீங்களே பேசலாம். இது அங்க பேசலாம். எங்க ஸ்வீடன்ல பேசலாம். நான் வேணா செமினார் கொடுக்குறேன். அந்த ஆர்டிக்கலை அப்படியே அனுப்புறேன். செக் பண்ணிடலாம். ஈஸியாக வச்சு செக் பண்ணலாம். ஒரு இந்த பொண்ணு அங்கே அனுப்புறேன் பாருங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் எல்லாம் வேடிக்கை இருக்குது. ஏன்னா நமக்கு வாயில பேசுறதை விட ஒரு அகாடமிக் லைன்ல பூந்தவன்னு வச்சுக்கோங்க. ஒரு இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க. நீங்க வேணா யாருக்கு வேணா அனுப்பலாம். இவங்ககிட்ட கேட்கலாம். உங்க இன்ஸ்டிடியூஷன்ல கேட்கலாம், நண்பர்கிட்ட கேட்கலாம். இன்ஜினியர் இங்க மாஸ்டர்ஸ் பண்றாங்கல்ல, அவங்ககிட்ட நான் கேட்கிறேன். ப்ராஜெக்ட் கொடுங்க. இப்போ ப்ராஜெக்ட் இப்படி சாத்தியமான கேளுங்க. ஆமான்ருவான். வேற வழியே இல்லை. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டு பாக்குறேன். ஆமா, சாதாரண விலை 1200 ஆர்பி வந்தோம்னா
இந்த ஃப்ளைவீல் வந்து டைமென்ஷன் மாறி வரும். ஃப்ளைவீலோட எஃபெக்ட் தான் மாறுமே தவிர ஒரு ஹெச்பி 8 ஹெச்பி ஒரு ஹெச்பி வந்து டைரக்டா வந்து 8 ஹெச்பியா மாற்ற முடியாது. ஒரு ஹெச்பி வந்து ஃப்ளைவீல் எஃபெக்ட்ல மாத்துறோம். என்னது? அது நான் சொல்ற மாதிரி ஃப்ளைவீல் வடிவமைக்கணும். நான் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த குவி ஆடி குண்டா இருக்கும்ல, அப்படி குவி ஆடி 8 ஃபீட் வைக்கணும், 8 அடி அகல வைக்கணும், 200 கிலோ வைக்கணும். வச்சுட்டோம்னா 1 ஹெச்பி ஆர்பிஎம் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து 1 ஹெச்பி ஆர்பிஎம் அந்த இடத்துல வைக்கணும். ஒரே ஒரு 2 பேரிங் தான் இருக்கும். 2 பேரிங் வச்சு பிஎல்சி டைனமோ மோட்டர் இருக்கு இல்லையா, நியோ டைனமோ ஹை டார்க் மோட்டார். அது ஹை டார்க் அண்ட் ஸ்பீடு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டார் வந்து பயங்கர பவர், பூரா மேக்னெட், நியோ டைம் மேக்னெட் பயங்கரமாக இழுக்கும். வெறும் 1 ஹெச்பி மோட்டார் வந்து 600 கிலோ எடை அப்படியே இருக்கும். ரொம்ப காஸ்ட்லி அது இல்லையா? ஆமா, மோட்டாரே அதான். அந்த அது பார்த்தீங்கன்னா இந்த குப்பை ஆடுற வண்டியெல்லாம் கோபியில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இந்தியாவில் போகிற குப்பை ஆடுற வண்டி பூரா பார்த்தீங்கன்னா 1 ஹெச்பி மோட்டார் தான் வச்சுப்பாங்க. 750 ஹெச்பி தான் மொத்தமாக. வண்டியோட 200 கிலோ வரும். வண்டி வந்து 200 கிலோ வரும். அப்புறம் வந்து குப்பை வந்து ஒரு 200 கிலோ வரும். மொத்தம் 400 கிலோ விழுத்துட்டு போகுதுங்க. 400 கிலோவை இத்தனோன்னு 3/4 ஹெச்பி 1 ஹெச்பி மோட்டார் எடுத்துட்டு போகுது. ஆனா என்ன நின்று அது வந்து வேற எதுக்கும் பயன்படாது, அதுக்கு தான் பயன்படும். இது பிஎல்சி. நான் வந்து இதுக்கு பயன்படுத்தி பார்த்தா ஹீட் ஓவர் ஆயிடுச்சு. தொடர்ந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ரன் ஆக என்ன ஆகி போச்சுன்னா இது நியோ டைம் இது இருக்கு இல்லையா பார்த்தீங்களா, டைனமோ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மோட்டாரே வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் இருக்கிறதுனால ஹை ஸ்பீடாக சுற்றுறப்ப ஹீட் ஓவர் ஆயிடுச்சு. வெப்பம் அதிகமாயிடுச்சு. வெப்பம் அதிகமாக உள்ள இருக்கிற ஹால் சென்சார் அவுட் ஆயிரும். உள்ள வந்து ஹால் சென்சார் இருக்கு, ஹால் சென்சார் எஃபெக்ட் இருக்கு. அதை பிஎல்சி பிரஷ்லெஸ் டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க. என்ன பிடிச்சிருக்கீங்க? எலக்ட்ரானிக்ஸ் தானே நீங்க? அப்புறம் என்ன, நீங்க தாராளமா நீங்க சாம்பிள் கொடுக்கலாம். ஸ்வீடன் நாட்டுக்கெல்லாம் அதுல கொஞ்சம் அட்வான்ஸா இருக்காங்க. ஏன்னா ஐரோப்பிய நாட்டுல கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டடி பண்றதுனால தான் சொல்றேன். இங்க அட்வான்ஸ் ஸ்டடி கிடையாது. இங்க அங்க நீங்க மினியேச்சர் செஞ்சு காமிச்சா போதுமானது. இந்த செஞ்சு காமிச்சா நீங்க இந்த டிசைன் அனுப்புங்க, கரெக்டுன்றான். இவன் கரெக்டு தான் சொல்றான். எது சாட்சிபிள் கரெக்டு தான் சொல்றான். ரொம்ப வித்தியாசமா இருக்குதுங்கிறான். என்ன ஹீட் வராம பாத்துக்கலாம். அப்புறம் அதெல்லாம் பிரிச்சு மேய்ச்சிடலாம், அவுட்டர்ல கொண்டு வந்துடலாம். அதாவது நியோ டைம் மேக்னெட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ரோட்டருக்கு பதிலாக அவுட்டர்ல வந்து இது மேக்னெட் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டர் நடுவில் இருக்கும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல்டிசி மட்டும் பார்த்தா ரோட்டர்லேயே வச்சிருப்பேன் மேக்னெட்டு. வெளியே வந்து ஆர்மிச்சர் இருக்கும். இப்போ நான் என்ன வந்து ரோட்டர் ஆர்மிச்சராக கொண்டு வந்து அவுட்டர் வந்து என்ன பண்ணியிருக்கானுங்க, நம்ம டேம் இது வச்சிடலாம், இது மேக்னெட் வச்சிடலாம். அப்போ ஹீட் ரெடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பாடியில் தான் பாடி இன்னர் பாடி இருக்குல்ல, இன்னர் பாடிக்குள்ளே இது வச்சு மேக்னெட் வச்சிடலாம், பர்மனெண்ட் மேக்னெட் வச்சு விட்றலாம். வச்சிருமா டார்க் ஹை டார்க் கிடைக்கிறது. அதுதான் வேணும். ஹை டார்க் அண்ட் ஸ்பீடு ரெண்டுமே அதான் வரும். வேற எந்த மோட்டார் ஏசி மோட்டார் வராது. ஏசி மோட்டார் வேலை செய்யாது. ஏசி மோட்டார் ரன் பண்ணணும்னா வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் விஎஃப்டி வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது ஸ்லோ மோஷன்ல ஆரம்பிச்சு ஹை ஸ்பீடு கொண்டு வரலாம். நீங்க ஏசி இதையும் கொண்டு வரலாம். இது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, ஸ்பீடு கண்ட்ரோல் வச்சு பண்ணலாம். ஸ்பீடு கண்ட்ரோல் வச்சு டிசி ஸ்பீடு கண்ட்ரோல் வச்சு நான் வந்து என்ன பண்ணேன், இந்த இது வோல்ட் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதில் டீசல் வந்து வோல்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். வோல்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். வோல்ட் வேரிமீட்டர் இருக்கு இல்லையா, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் மீட்டர் மாதிரி தான். பொட்டன்ஷியல் மீட்டர் தான் உங்களுக்கு. பொட்டன்ஷியல் மீட்டர் இருக்கு இல்லையா, ஸ்பீடு வேல்யூம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இதில் வந்து வோல்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். ஏசியாக இருந்தால் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணலாம். ஏசியில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் பண்ணலாம். டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்ட்ரோல் பண்ணலாம், வோல்ட் கண்ட்ரோல் பண்ணலாம். வோல்ட் ஸ்பீடு வோல்ட் கண்ட்ரோல் மீட்டர்னு இருக்குது. டிசிக்கில் வோல்ட் கண்ட்ரோல் மீட்ரு, ஏசிக்கில் பார்த்து வேரியபிள் ஸ்பீடு கண்ட்ரோல் மீட்ரு. ஃப்ரீக்வன்சி 3000 ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சி வந்து 10 நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு 100 கிலோ எடையை ஸ்லோவாக ரன் பண்ண வைக்கலாம். ஆனால் ஏசி மோட்டார் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ ஏசி மோட்டார் சடனாக நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கொடுத்தீங்கன்னா மோட்டார் திணறும். மோட்டாரு ஸ்பீடு பிக்கப் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கானுங்க, அது டிசியை மாற்றி டிசி அப்புறம் ஏசியை மாற்றுவாங்க. ஏசியை டிசியை மாற்றி டிசி ஏசியை மாற்றுவாங்க. அப்போ என்னன்னா முழுக்க ஃப்ரீக்வன்சி வந்துடும். நீங்கள் கீரே போட தேவையில்லை. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி மோட்டர் கீரெல்லாம் போடுவாங்க. இப்போ கீர் தேவையில்லை. விஎஃப்டி வச்சே வந்து வெறும் 10 RPM சுத்த வைக்கலாம். 10 RPM சுத்த வச்சோம்னா அப்படியே எலக்ட்ரிசிட்டி ரெடியூஸ் ஆயிரும். எலக்ட்ரிசிட்டி
குறைஞ்சிரும். ஆமா. இல்லைன்னு வச்சுங்க, பழைய டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா அந்த வரக்கூட ஓட்டு அப்படியே தான் வந்துட்டு இருக்கும், கீர்ல லாஸ் ஆயிட்டு இருக்கும். கீர் போட்டு எலக்ட்ரிசிட்டியே லாஸ் ஆகும் கீர்ல போட்டா. ஆமாமா, லாஸ் ஜாஸ்தியா இருக்கும். இது அப்படி இல்லை. இது இது வோல்ட்டுவே கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஃப்ரீக்வன்சி வோல்ட் கண்ட்ரோல் பண்றப்போ நீங்க வெறும் 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டென்னு டென் வோல்ட்டு 1 ஆம்பியர் அந்த மாதிரி 10 வாட்ஸ் 20 வாட்ஸ் 50 வாட்ஸ் ஸ்லோவாக ரன் பண்ண வைக்கலாம். அப்படியே ஸ்லோவாக ரன் பண்ணிட்டு அப்போ ஃப்ரீக்வன்சி கூட்ட கூட்ட வோல்ட் அதிகமாகிட்ட போகும். அதெல்லாம் இருந்துட்டு போட்டுங்க, அதெல்லாம் அட்வான்ஸ்ட் சயின்ஸ். அது இன்னும் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் செக் பண்ணிட்டு பார்த்தா எடுத்தேன். நான் செக் பண்ணிட்டு தான் என்னோட வீடியோ இருக்கு, வேணா அனுப்புறேன் பாருங்க. எனக்கு உள்ள போட்டீங்கன்னா வெங்கடேஷா சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும் பாருங்க, இதில் இருக்கும், அதுவே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் யூடியூப்ல இருக்கே, யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல இருக்கு இல்லைங்களா, அதில் போய் பாருங்க. பிளேலிஸ்ட்ல மட்டும் 70 டைட்டில் இருக்குதுங்க. பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இதப்போ ஆமா இருக்கு. தெரியல. என்ன என்ன தலைவர் என்ன? ஆ, அதே அதான். இது ஹைட்ரோ எலக்ட்ரிக் இல்லை, இன்னொன்று இருக்கு பாருங்க. இது வந்து செராமிக் வச்சு பண்ணலாம். அடுத்து இன்னொன்று இருக்கு பாருங்க, வெங்கடேஷா கிராவிட்டி இருக்குமா, சென்ட்ரிஃபெட்டல். இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் சைடு, வாட்டர் வந்து என்ன எரிபொருளை கொண்டு வர்றது, தண்ணீர் எரிபொருளை கொண்டு வந்துடலாம். இதுவும் நீங்க பண்ணலாம், இது ஸ்பேஸ்ல பண்ணலாம். இன்னும் பாரு வெங்கடேஷா சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ்னு பாருங்க, வெங்கடேஷா சென்ட்ரி, இது வெங்கடேஷா கியூ கேஸா என்ன பண்ணிருக்கு, இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்க, எனக்கு பேர் மறந்து போச்சு. ம். வெங்கடேச மின்வழி கியூ கேஸ் மினி ஹைட்ரோ எலக்ட்ரிக் செல். அது அது ஒன்று. இன்னொன்று வெங்கடேஷா கிராவிட்டி இருக்கும் பாருங்க, அந்த இருக்கும் பாருங்க. வெங்கடேஷா மின்னுல ரெண்டு இருக்கும். வெங்கடேஷா மின்னுல ரெண்டு, இது ரெண்டுமே நீங்க பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, கீழே அது அப்படியே வந்து வாங்க. ஃப்ளைவீல் பேலன்சஸ்னு ஒன்று இருக்கு. அதில் வந்து அப்புறம் அப்படின்னு இன்னும் வாங்க, இன்னும் வாங்க. அதுதான் லாஸ்ட் நினைக்கிறேன். அந்த 250 250 வீடியோ இருக்குல்ல, அதுக்குள்ளதான் இருக்க முடியுங்கிறேன். பாக்குறேன், பாக்குறேன். அந்த பிளேலிஸ்ட்குள்ளதான் இருக்கணும். ஆமா ஆமா, அதான் எடுத்தாரன் பாருங்க. சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ்.
பாருங்க மைய நோக்கி தமிழ் மின்சாரம் இருக்கு பாருங்க. பாருங்க மைய நோக்கி தமிழ் மின்சாரம் இதாங்க பேர் மாத்திட்டேன். சரிங்க, ஓகே, பார்க்குறேன். மைய நோக்கு தமிழ் மின்சாரம், மைய நோக்கு தமிழ் மின்சாரம், ஓகே. ம் அது அதுல பாரு, அதுல பார்த்தீங்கன்னா எல்லா அது பார்த்து உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிற மாதிரி இப்போ அனுப்புறேன் பாருங்க, யார் வேணா பார்க்கலாம். அனுப்பிச்சிட்டேன் பாருங்க. சரி வந்துருச்சான்னு பாருங்க. ஆ வந்துருச்சு, வந்துருச்சு. ம் கேசவன் ஐயா வணக்கம். எங்க 4 மணிக்கு வரலையா எடுத்துறது? 4 மணிக்கு ம் ஒரு என்ஜினியர்கிட்ட பேசினேன் ஒரு அப்புறம் அந்த அஹ், விண்வெளியில் விண்வெளி தாவரம் முளைக்கிறத பத்தி, தாவரத்தை முளைக்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க இல்லையா? ம் அது தாவரம் எதுல இறங்கி வேலை செய்யணும்னா ஈர்ப்பு விசையில வேலை செய்யறது இல்ல, வெளிச்சத்துல தான் வேலை செய்யுது. வெளிச்சத்துல உணவு தயாரிச்சுக்குது பாருங்க. உலகத்துல வெளிச்சத்துல உணவு தயாரிக்கிற முதல் உயிர். இப்ப அதை அறுவடை பண்ணி சாப்பிடலான்னு கண்டுபிடிச்சிட்டானுங்க இல்லையா? இவனுக்கு எல்லாமே தப்பு. இப்ப விண்வெளிக்கு போறப்ப இவன் புத்தியே வேலை செய்யுது. அப்ப தாவரத்தை தின்னாகணும். அதுக்கு பேசாம பசி தாக்கத்தை தாவரத்தை பசி எதுக்கு சாப்பிட்ற? பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறது தானே. பாருங்க எல்லாமே வெந்தயம் எல்லாம் கொண்டு போயிருக்கான். இத அப்பவோ பண்ணிட்டாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியாச்சு. அதெல்லாம் எப்பவோ பண்ணிட்டாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க. இவன் இப்ப போறான். அப்போ புரியுதுங்களா? நீங்க உணவே வேண்டாம், பத்தியத்துல போடுறதாச்சு. இப்ப உணவே இப்ப இதுக்காக வர்றானுங்க இல்ல தாவரத்தை திங்கறதுக்கு மாதிரி. அந்த தாவரம் எப்படி விளையான்னு கேட்டீங்கன்னா, தாவரத்துக்கும் ஈர்ப்பு விசைக்கு சம்மந்தம் இல்லை. நிலத்தை பிடிச்சிக்கிறதுக்கு தான் பண்ணிக்கிறத தவிர தாவரத்துக்கு ஈர்ப்பு விசை. ஆனா தண்ணி வந்து கிராவிட்டி, அந்த மேல தண்டு மேல வர்றது பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை. உள்ள பரவுறது ஈர்ப்பு விசை கிடையாது. மேல வர்றதுதான் ஈர்ப்பு விசை எதிர்த்து மேல வரும். அப்ப இயற்கையாக ஈர்ப்பு விசை எதிர்த்தா மேல வருது. லைட் எடுத்துக்குது, அது வெளிச்சத்தை எடுத்துக்குது. சரி நான் கேக்குறேன், தாவரம் உயிரோட இருக்கா இல்லையா விண்வெளியில? உயிர் இருக்கும், இல்லைன்னா இருக்கக்கூடாது, இருக்காது. அது மட்டுமில்ல, இன்னும் என்ன, வெட்ட வெளியில தாவரத்தை இன்னும் வெட்ட வெளியில உயிரே வாழுதுங்க. வெட்ட வெளியில வேக்கம்ல, வெட்ட வெளியில வந்து டாடி கிரேடுங்கிற ஒரு கிருமி உயிர் வாழுது. டாடி கிரேடுங்கிற வெப்பம், டாடி கிரேடுங்கிற கிருமி. இன்னும் வெட்ட வெளியில வந்து இவனுக்கு தாவரத்தை வளர்த்து பார்க்கல. வெட்ட வெளியில வச்சாலும் தாவரம் வளரும். பங்கியில வெட்ட வெளிச்சியில வரும், வெட்ட வெளியில வளரும். அதுக்கு வந்து இதே தேவையில்லை, எந்த ப்ரெஷரும் தேவையில்லை, ஜீரோவிலே வேலை செய்யும். வேக்கம்லேயே வந்து, அதாவது இப்ப சமீபத்தில் கேசவ இவரு குமார் கட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம் ஐயா. விண்வெளியில தாவரம் வளருதுங்க ஐயா, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது சாப்பிட போல அதையும் பண்ணலாம், எல்லாம் வளருது. ஆனா வெட்ட வெளியிலையும் வளருதான்னு பார்க்கணும். என்னது? அது ஜீரோ. வெட்ட வெளியில வேக்கம், வெற்றிடத்துல, வெட்ட வெளியில வெற்றிடம், விண்வெளி வெற்றிடம். விண்வெளி வெற்றிடத்துல உயிர் வாழுது. அதுக்கு பேரு நுண்ணுயிர்னு பேரு. அதுக்கு டாடிகிரேட் 25,000 ஆண்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்குதுங்கிறான். அதோட வயசு 25,000 ஆண்டுங்கிறான். யாருக்கு தெரியும் என்ன வயது? யாருக்கு ஒண்ணும் தெரியாது. அது பேரு ஏங்க இன்னைக்கு சரியா எடுக்க மாட்டேன் உங்களுது? வீட்டுக்கு வந்துட்டீங்களா, எங்கே வேற எங்கே போயிட்டீங்களா? எடுக்குது, சத்தம் கேக்குது. இல்ல விட்டு விட்டு எடுக்குது. வீட்டுக்கு வந்துட்டீங்களா, வேற இடத்துக்கு போயிட்டீங்களா, தோட்டத்துக்கு போயிட்டீங்களா? இல்ல வெள்ளிக்கா இருக்கு அங்க, ஒன்னும் ஊருக்கு வரல. இன்னும் சேலத்துக்கு வரல? இன்னும் வரல. சேலம் வந்தா கிளியரா எடுக்கும். சேலம் வந்து கிளியரா எடுக்கும், அதானே கேக்குறேன். அதனாலதான் வரலையா 4 மணிக்கு? சரி இது இவரு குமார் ஸ்வீடன்ல இருந்து கூப்பிடுறாரு.
ஐயா வணக்கம். ஏன் கட் என்னாச்சு? அது சிக்னல் இந்த ஒய்ஃபை மாறிடுச்சு, கட் ஆயிடுச்சு. சரி சரி சரி. இப்போ நீங்கள் கேட்கலாம், அறிவியல் கேட்கலாம், மருத்துவம் கேட்கலாம். அதாவது இதில் சாத்தியம் தாங்க ஐயா, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா. நாம் வந்து எப்படியே நம்ம வந்து ஒரு 2-3 வருஷத்துல ஈசால பேசிடலாம். நீங்கள் வந்து அங்கே ஸ்பேஸ் ஸ்டடி சென்டர் இருந்தால் பாருங்க, ட்ரை பண்ணுங்க. அதாவது நம்ம லிங்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு யூனிவர்சிட்டியில் ட்ரை மாஸ்டர்ஸ் பண்ணுங்க. மாஸ்டர்ஸ் பண்றவங்ககிட்ட நான் பேசுறேன் ஐயா. நான் இந்த ஐடியா அவங்க நானும் படிக்கிறேன். நான் full-ஆ படிக்கல, நான் படிச்சுட்டு நம்ம பேசுவோம், சனி ஞாயிறுல பேசுவோம். நான் மாஸ்டர்ஸ் யாரா பண்றாங்களான்னு கேட்கிறேன். அவங்ககிட்ட வந்து நம்ம இந்த ஐடியா கொடுக்கலாம். அவங்ககிட்டையும் கொடுங்க, அவங்ககிட்டையும் கொடுங்க. ரிசர்ச் சென்டரில் முடிஞ்சதுன்னா ஆர்என்டி மாதிரி இருந்ததுனாவோ, அல்லது இந்த நான் அனுப்புகிற செய்தி வந்து ஆர்என்டி இருந்ததுன்னா ஆர்என்டி அனுப்பலாம். அவங்க ஏன்னா அவங்க வந்து இது வந்து மெக்கானிக்கலில் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஹெல்த்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது வேற. ஹெல்த்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவங்க லாங்குவேஜ் இப்போ வந்து கூகுளில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ கூகுள் அது வந்துருச்சே நம்ம தெரியல. அப்படியே தமிழில் பேசணும்னா ஸ்வீடிஷ் மொழியில் போயிடும். அங்கே ஸ்வீடிஷில் கேட்டாங்கன்னா நம்ம தமிழில் சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம். அதில் இப்போத்துக்கு வந்து 3 பேர் வச்சு பண்ணலாம், நான் நீங்கள் அங்கே. இப்போ என் பொண்ணு வந்துடுவாங்க, எப்படி வந்துடுவாங்க வச்சு பண்ணலாம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். இன்னும் ஒரு 1 இயர்ல வந்துடும் அந்த லாங்குவேஜ். அது கூகுள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, வந்துடும். அவன் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த இன்னும் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் ஸ்பீடுக்கு வரல. இன்னும் இப்போ இந்த குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு இன்னும் சாதாரண புழக்கத்துக்கு வரல. அதனால் அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் கொண்டு வர மாதிரி ஜெர்மனில் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கார ஒருத்தர் ரூம் டெம்பரேச்சர் அதில் கொண்டு வந்துடலாம். அந்த செராமிக்கில் கொண்டு வரணுங்க, ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துடலாம். நைட்ரஜனை பயன்படுத்தணும். நைட்ரஜனை பயன்படுத்தணும்னா நைட்ரஜன் இந்த மாதிரி ஆக்சிஜன் ஆக்சைடு மாதிரி கொண்டு வரணும். நைட்ரிக் ஆக்சைடு மாதிரி கொண்டு வரணும். மெட்டல் ஆக்சைடில் கொண்டு வரணும். எல்லாமே அதில் கொண்டு வந்தது இது சாத்தியம். ஏன்னா இந்த விலையில வித்தா இந்த கூலிங் பண்ணுறதுக்கே வந்து ஒரு நாளைக்கு ₹1,00,000 சொல்ல பண்ணணும். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சர், அதாவது குவாண்டத்தில் ரூம் டெம்பரேச்சரில் வேலை செய்யணும். இந்த கண்டுபிடிப்புலாம் வந்து ஒரு டெக்னிக்கலாக ஒரு ஆராய்ச்சிக்கு சொல்லாமே தவிர மடிவாக்கணும். என்னது இன்னும் அந்த அளவுக்கு அறிவு வேலை செய்யலை இவங்களுக்கு. ஸ்பேஸில் நிறைய கண்டுபிடிக்கலாம் தவிர எனர்ஜியை ஹேர்வெஸ்ட் பண்ணுறது கண்டுபிடிக்கணும். எனர்ஜியை ஹேர்வெஸ்ட் பண்ணணும். எனர்ஜியை அல்லது மேட்ரை, ரெண்டே தாங்க. ஒன்று மேட்ரை ஹேர்வெஸ்ட் பண்ணணும், அல்லது எனர்ஜி அதாவது பொருளை வந்து அறுவடை பண்ணணும், அல்லது சக்தி அறுவடை. ரெண்டுமே உங்கள்கிட்ட கிடையாது. அதனால தான் நான் வந்து அதை யோசனை பண்ணேன். ஆர்டிஃபிஷியல் அங்கே செயற்கை நுரையீரல் மாதிரி கொண்டு வந்தாதையே அது சாத்தியம் தான் போட்டுருந்தான் பாருங்க. செஞ்சு பார்க்கணும். ஆனால் கான்செப்ட் பேசல. சாத்தியம் தான். நானும் அது நீங்க அனுப்பிச்சீங்கல்ல, அதை எடுத்து நானும் வந்து இன்னொரு ஏஐ டூல்ல போட்டு செக் பண்ணேன் எல்லாமே. அது வந்து சாத்தியம் தான் சொல்லுது. ChatGPT கிடையாது, நான் இன்னொரு ஏஐ டூல்ல போட்டேன். நான் வந்து விண்வெளி தொழில்நுட்பம் சொல்லிட்டு என்னுடைய அந்த ChatGPT இது அனுப்புறேன். என்ன பண்றேங்கிறது அதில் மட்டும் தொடர்ந்து போட்டே இருப்பேன். அது நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். லிங்க் அனுப்புறேன், நீங்க அதில் பார்க்கலாம். நீங்க இந்த இதை போட்டீங்கன்னா அது பதில் சொல்லுவான் இல்லையா? அனலைஸ் பண்ண உடனே எல்லா இடத்துக்கும் போகும் இல்லையா? ஒரு ChatGPT எல்லா டூலும் ஒன்று தானே. எல்லா டேட்டாபேஸ் நம்ம சர்ச் பண்றது எல்லாமே வந்து அதுக்கு பின்னாடி வந்து ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸ்டோர் பண்ணிட்டு தான் இருக்கும். நான் அதை எக்கச்சக்கமா கேள்வி கேட்டிருக்கேன். தண்ணீர் தானா கொதிக்குமா இல்லையான்னு கேட்டிருக்கேன். அதாவது விண்வெளியில் வேக்கம் சேம்பர்ல, விண்வெளியில் வெற்றிடத்துல ஒரு சேம்பர்ல ஒரு 10 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அது கொதிச்சுட்டே இருக்குமான்னு கேட்டேன். ஆமாம் கொதிக்கும் அப்படிங்கிறான். ஆனால் என்ன சொல்லலாம், சீல்டு. அது பூமியில் வச்சு அடைக்கணும்னா பூமியில் வச்சு வேக்கப்பில் வச்சு அடைச்சிடுறது. பூமியில் அதாவது என்ன பண்ணோம்னா ஒரு பாக்ஸ் செஞ்சு தண்ணி ஊற்றிடுறது. தண்ணி ஊற்றிட்டு உள்ளே இருக்கிற கேஸ் உள்ளே இருக்கிற கேஸ் எல்லாம் எடுத்துடுறது. தண்ணி மட்டும் கீழே நிற்கும். டென்சிட்டி ஐடியா இருக்கு இல்லையா? டென்சிட்டி மேலே கீழே இருக்கும். மேலே கேஸ் எல்லாம் உறிஞ்சிட்டோம்னா எம்டி ஆயிரும். அப்புறம் வெறும் வாட்டர் தான் இருக்கும். அப்ப அதை அப்படியே நேரம் ஒன்று அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா கொதிக்குமா அப்படிங்கிறான். அப்ப கொதிச்சு என்ன ஆகும்? எக்ஸ்பெண்ட் ஆகி வெடிக்குமா? வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறான். அப்ப சேர்ந்து போச்சா? ஆனா ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே வேக்கம் வந்துருச்சு இல்லையா? அந்த வேக்கம்ல கொண்டு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 100 kg 100 கிலோ ஒரு தண்ணியை வந்து ஒரு பாக்ஸ் வெளியே இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பாக்ஸ் நீட்டுறோம். ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் டியூப் மாதிரி செஞ்சு அங்கே செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு அங்கே வந்து அந்த வேக்கமுக்கும் அந்த வேக்கம் டியூபுக்கும் அந்த வேக்கம் ப்ரெஷரை வந்து
இந்த விண்வெளியில் இருக்கிற 25 டிகிரி ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள கனெக்ஷன் கொடுத்துடலாம். எல்லாமே க்ளோஸ்டு சர்க்யூட்டா இருக்கணும். எல்லாமே எதுவுமே லீக் ஆகாம க்ளோஸ்டு சர்க்யூட். ஸ்பேஸ்ல இருந்து, அது ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து எந்த லீக் இருக்கக்கூடாது, அங்கிருந்து எந்த லீக்கும் வரக்கூடாது. ப்ரெஷர் மட்டும் இங்க வரும். அங்க ஒரு ப்ரெஷர், இங்க ஒரு ப்ரெஷர், எல்லாம் டியூப்லயே ப்ரெஷர் ஆயிக்கும். எதுவுமே அந்த ஸ்பேஸோட கான்டாக்ட் இருக்காது. ப்ரெஷர் தானே இங்க. ஆச்சரியமா இருக்கு, கற்பனையா இருப்பாரு. கற்பனை நான் பண்ணி பார்த்தேன், ரொம்ப அருமையா இருக்குது அது. அவன் ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ், அப்புறம் ஸ்டெல்லர் தான் அவன். உடனே இது நிறைய அனலைஸ் பண்ணி கடைசியில எப்படி கஷ்டப்பட்டு எக்கச்சக்கமான கேள்வி கேட்டிருக்கேன். அது மாதிரி நடக்குமா? அது என்ன சொல்றாங்கன்னா ஃபிளாஷ் எக்ஸ்ப்ளோடிங் சொல்றான். அதாவது நாம தண்ணி கொதிக்கிற மாதிரி கொதிக்காது, ஃபிளாஷ் எக்ஸ்பேன்ஷன்ங்கிறான். அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் எக்ஸ்பேன்ஷன்ங்கிறான். அதை திடீர்னு வெடிச்சு காணா போம்ல, திடீர் வெடிச்சு காணா போற மாதிரி சொல்றான். அதுக்கும் சாத்தியம் இருக்கு. அப்புறம் ஐஸா மாறுறதுக்கு சாத்தியம் இருக்கிறான். ஐஸா மாறுறதுன்னா எப்படி? ஐஸ் எப்படி மாறும்? டெம்பரேச்சரே -270 to 300 மேல இருக்கும் இல்லையா மைனஸ்ல. அங்க வெறும் ஜீரோ தாங்க. வேணா ஒண்ணு பண்ணலாம். அந்த 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 பாக்ஸ், அந்த பெட்டி தயாரிக்கும் பொழுது அதுக்குள்ள ஏதாவது ஒரு டிகிரி ஹீட் வரக்கலாம். நம்ம ஒரு ஆர்டிபிஷியல் சேரம் இல்லையா, ஆர்டிபிஷியல் சேரப்போ நம்ம நேச்சுரலா 100% நம்ம கொண்டு வரோம். 100% வேக்கம் சேம்பர் கிரியேட் பண்ண முடியாது. ஒரு 99.99 கொண்டு வரலாம். மனுஷன் செய்யறது கூட 99.99 தான். 100% வேக்கம் சேம்பர் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஸ்பேஸ் இயற்கையா வந்தது. அந்த ப்ரெஷருக்கும் விண்வெளி ஆய்வு மாதிரி இருக்க ப்ரெஷருக்கும் வேரி இருக்கு இல்லையா. இது 25 டிகிரி, அது 0 டிகிரி. இதுல கட்டாயம் ரொட்டேஷன் நடந்தாகணும். கட்டாயம். அதுக்கு சீப் வாட்டர் மட்டும்தான். வாட்டர் தான் பாத்தீங்கன்னா லைட் மெட்டீரியல். ஏன்னா ஹைட்ரஜன் பார்ட்டிகல் ஒண்ணுதான் இருக்கு. கனநீர் வேலை செய்யாது. கனநீர் நான் யோசிச்சு பார்த்தேன். கனநீர் விண்வெளியிலே கனநீர் இருக்கு. கனநீருங்கிறது H3. இந்த மாலிகுல் டென்சிட்டி அதிகமா இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் ஒரு புரோட்டானுக்கு மேல 2 புரோட்டான் இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் ஒரு புரோட்டான் இருந்தா அவன் குடிக்கிற வாட்டரு. ஒரு ஹைட்ரஜன் 2 புரோட்டான் தான் அந்த டூவல் டோரியம், டைட்டோரியம் சொல்லிடுவான். 3 மாலிகுல் ட்ரைட்டோரியன்ருவான். அதெல்லாம் ஹெவி வாட்டர். அதை இதுல அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல பயன்படுத்துவாங்க. நாம சொல்றது சாதாரண H2O. நாம் சாதாரண நம்ம ஹைட்ரஜன்ல பாத்தீங்கன்னா ஒரு மாலிகுல் தான் இருக்கும், ஒரு புரோட்டான் தான் இருக்கும். அது வெயிட்லெஸ். உடனே தானா கொதிக்க ஆரம்பிச்சிடும். உடனே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஹீட்டு வராது. ஆனா ஹீட் வராதுங்க. ஒரு மாதிரி பரபரங்க அதுவே எக்ஸ்பேண்ட் ஆயிரும். அங்க நம்ம எக்ஸ்ப்ளோஸ் ஆகும். உங்களுக்கு அந்த வெடிச்சு சிதறும் அப்படியே. அந்த வெடிச்சு சிதறது எப்படி? அதை இது வரைக்கும் நம்ம யாரும் பண்ணி பார்த்தது இல்லைன்னா, அதாவது அவுட்டர் வேக்கம்ல இருந்து அவுட்டர் ஸ்பேஸ்ல வேக்கம் கிரியேட் வேக்கம் நம்ம ஆர்டிபிஷியலா நம்ம ஏற்கனவே அது வேக்கமாத்தான் இருக்கு. நாம ஒரு பாக்ஸுக்குள்ள செய்யறோம். ஒரு பாக்ஸ்ல தண்ணி ஊத்தி வெளியே விடுறோம். லைட்டை ஃப்ரீஸ் பண்ணாங்கல்ல ஒரு டைம், பாத்தீங்களா? ஆமாமா, லைட் வேஸ் ஃப்ரீஸ் பண்ணும்போது அது எனர்ஜி, ஹெவி எனர்ஜி கொடுத்து லைட் வேஸ் ஃப்ரீஸ் பண்ணாங்க. அது பெரிய கண்டுபிடிப்பு. அது அந்த பிக்சர் பாருங்க, அதுல முத்திரி அது எக்ஸ்ப்ளோசிவ் தான் இருக்கும். லைட் ஒரு இதா இருக்காது. அந்த மாதிரி தான் இதுவும் லைட் வேஸ் ஃப்ரீஸ் பண்றானா என்ன அட்வான்ஸ் இருக்கு இல்லையா. அதனால ஆனா அதெல்லாம் சரி, அது அதெல்லாம் சரிதான். ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, அதை வைத்துக்கொண்டு சக்தி எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நீங்க சக்தி செலவுன்னு ஒரு ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். நான் சொல்றது நேச்சுரல் எனர்ஜியை என்ன பண்ணணும், அது நேச்சர் வேக்கம் இருக்கு, அங்க ஃப்ரீ வேக்கம் இருக்கு. அதை நாம அங்க வீடு கட்டும் பொழுது வீட்டுக்குள்ள 25 டிகிரி நீங்க 25 டிகிரி நீங்க கொண்டு வந்தாகணும். மனிதன் அந்த ப்ரெஷர்ல வாழ முடியாது. மனிதனுக்கு மினிமம் 25 டிகிரி வேணும். 25 அந்த 25 டிகிரி அங்க 0 டிகிரி வேரி ஆகுதுல, அதை வச்சுதான் ஐடியா பண்ணேன் நான். கருத்து தப்புன்னு சொல்ல முடியாது, செஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இதே குவாண்டம்ல தான் வரும். ஏன்னா ஃப்ரீ குவாண்டம் வருதுங்க. ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்கு, ஒரு பக்கம் ஆர்டிபிஷியலா இருக்கு. ஒரு நேச்சுரலா அந்த வேக்கம் கிரியேட் ஆயிடுச்சு அங்க நேச்சுரலாவே. இங்க ஆர்டிபிஷியலா 25 டிகிரி கொண்டு வர்றோம். நம்ம ஒரு வீடு தானே கட்டியிருக்கோம், அதுக்கு 25 கொண்டு வந்தாச்சு. அதுக்குள்ள ப்ரெஷர் கிரியேட் பண்ணியாச்சு, பூரா சீல் பண்ணியாச்சு, எல்லாமே சீல்டு. அப்போ உள்ள யாரும் வெளி ஒரு கேஸ் கூட லீக் ஆக முடியாது. என்ன வேணா நடக்கலாம். அதிகபட்சமா 15 வினாடி 20 வினாடி வெளியே இருக்க முடியுது, ஸ்பேஸ்ல இருக்க முடியுங்க. நான் கேட்டேன், அதுல எத்தனை நிமிஷம் செத்து போயிடுவான்னு கேட்டேன். 15 வினாடி 16 வினாடி இல்ல செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கு.
நான் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுது. அதுவும் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுது. ஆனா தண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்லுது. ஏன்னா நம்ம டென்சிட்டி வேற, வாட்டர் வேற. டென்சிட்டி அதிகமா இருந்தா வெடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா வாட்டர் மாலிகுல் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட்னா கொதிச்சு எக்ஸ்பேண்ட் ஆகாது. அது ஒரு மாதிரி ஒரு காற்று எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ஆகும். இங்க வந்து இங்க ஆச்சரியம் என்ன கேட்டீங்கன்னா 0ல இருந்து 25 வரைக்கும் இந்த கூல் ஆக்குங்க. கூல் ஆனாலும் ஆகலாம். வாட்டர் அங்க வந்து வாட்டர் என்ன கேஸா மாதிரி இந்த மாலிகுல் செதறி ஆகணும். மாலிகுல் செதறி ஆகணும். இன்னும் கூட என்ன பண்ணா ரப்பர் மாதிரி கொண்டு வரணும்னு ஐடியா பண்ணேன். பாலிகார்பனேட் ரப்பர் கூட கொண்டு வரலாம். பாலிகார்பனேட் ஹை டென்சிட்டி பாலிகார்பனேட் லங்க் மாதிரியே வேலை செய்யும். நான் அப்படியே ஐடியா பண்ணேன். இன்னொரு படம் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா பாலிகார்பனேட் ஃபைபர் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டு பாலிகார்பனேட் ஃபைபர் செராமிக் லங்ஸ் ஆர்டிபிஷியல் லங்குன்னா வெரி குட் ஐடியான்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பயங்கரமா சிந்திக்கிறதா அந்த வேலையெல்லாம். அதனால நீங்க அந்த அதுவும் படலாம். எங்க பண்ணலாம்னா ஒரு தியரிட்டிக்கலா எழுதலாம். பசங்க அந்த மாதிரி ஐஐடியில் படிக்கிற பையன் இருக்கு பார்த்தீங்களா, ஐஐடி பையன். அந்த பையனும் ஐஐடி ப்ரொஃபஸர்கிட்ட பேசணும். இது கரெக்டு தான். நான் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டு இது மின்சாரம் எடுத்தே பார்த்தாச்சு. நீங்க அதை போய் பாருங்க. மின்சார பேப்பர் எடுத்துட்டு அதுல 200 வீடியோ இருக்கு பாருங்க. என்ன சக்சஸ் 20 அது 24 மணி நேரம் ஓட்ட முடியலன்னா இது ஏற்கனவே ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருந்தாரு. அவருக்கு கூப்பிட்டு கேட்டேன், இதுக்கு மேலே செய்யாத ஹீட் வந்துன்னு சொல்லி நிறுத்திட்டு அது. அவர் கூப்பிட்டு கேட்டேன், இது பிஎல்டிசி மாற்ற வேலைக்கு ஆகாது, ப்ரூஃப் பண்றதுக்காக டெக்னிக்கல் ப்ரூஃப் பண்றதுக்காகட்டாரு. அப்புறம் தெரிஞ்சு போச்சு. அந்தாலே சொல்லிட்டான், இது செய்யாத லாஸ் வரும், இது மோட்டார் வெந்து போயிருன்ட்டான். ஆனா ப்ரூஃப் 8 நிமிஷம் ஓட்டி ப்ரூஃப் பண்ணேன். 1 ஹெச்பி கொடுத்து 3 ஹெச்பி வெளியிடுது. இது வந்து ஃப்ளைவீல் டார்க் வந்து 8 ஹெச்பி வந்துச்சு. 8 ஹெச்பி 7 ஹெச்பி என்னமோ வந்துச்சு. இந்த 7 ஹெச்பி அதில் கொடுத்தேன். இதில் 3 ஹெச்பி டைனமோட கொடுத்தேன். 1 ஹெச்பி 7 ஹெச்பி அவுட்புட் வந்து 3 ஹெச்பி 4 ஹெச்பி ஃப்ரிக்ஷன் லாஸ். 8 நிமிஷம் ஓட்டுறேன். அதுக்காக ஹீட் ஆயிடுச்சு. உடனே ஹீட் ஆயிடுச்சுன்னா மோட்டாரே போய் நிறுத்திட்டு நான் அவ்வளோதான். அப்படியே என்ன பண்ணேன்னா பேரண்ட் ஆஃபீஸுக்கு எழுதி அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த வாட்டர் தண்ணீரை வந்து ஒரே நேரத்தில் 2 தடவை, அதாவது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இது வரைக்கும் யாரும் பண்ணலை. அதாவது வந்து இந்த இது மின்னார் பப்பு எலக்ட்ரோலைசிஸ் இருக்கு இல்லையா, பேட்டரி கொடுப்பாங்க. பேட்டரி கொடுத்தா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நான் என்ன பண்ண தெரியுமா, ஒரே நேரத்தில் ஃபிசிக்கல் சேஞ்சஸும் கெமிக்கல் சேஞ்சஸ் 2 கொண்டு வந்தேன். இதுக்கு தான் குவாண்டம் எஃபெக்ட்னு பேர். ஒரே நேரத்தில் 2 செஞ்சா அது குவாண்டம். ஒரே நேரத்தில் 2 செய்யணும். அதை திணறிடும். அப்போ சயின்ஸே அவுட் ஆயிரும் அந்த இடத்துல. எந்த சயின்ஸு? லோக்கல் சயின்ஸ், ஆர்டினரி சயின்ஸ் அவுட் ஆகும். அப்படி பண்ணிட்டே என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் 80 வாட்ஸ் ஹீட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 80 வாட்ஸ் ஹீட் கொடுக்குறப்ப இந்த வாட்டர் வந்து என்னாச்சுன்னா 100 டிகிரி போகும். 100 டிகிரி போகிறப்போ இது வந்து இது ஏம்பரேஜ் அதிகமாயிரும். ஏம்பர் அதிகமாச்சுன்னா இது குறைக்கலாம், வோல்ட்டை குறைக்கலாம். ஆரம்பத்தில் வோல்ட் அதிகமாக இருக்கு. நான் கொடுத்ததே எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ வோல்ட் கொடுத்துருங்க? 1 வோல்ட்டு தான் கொடுத்தேன். எத்தனை வோல்ட்டு? எவ்வளோச்சு 1 வோல்ட் வச்சு செய்வானான்னு கேட்குறேன். 1 வோல்ட் வச்சு பைத்தியம் இப்படி எனக்கு லூசும்பா அட போட வேணும். ஆனால் 9 வோல்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. மினிமம் 9 வோல்ட் வேணும். மினிமம் 12 வோல்ட் வேணும். குறைஞ்சி வச்சா 12 வோல்ட் வேணும். நான் 1 வோல்ட் வச்சு வெறும் 1 வோல்ட் 1.5 வோல்ட் பேட்டரி வச்சுக்கிட்டு ஸ்டார்டிங்ல 0.7 வோல்ட் தான் கொடுத்தேன். ஸ்டார்டிங்ல 0.7 வோல்ட். எவ்வளவு? 0.7 வச்சு ஹீட் பண்ணேன். ஹீட் பண்ண கடன்னு போறது. கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா வெறும் 50 மில்லி வோல்ட்ல வேலை செய்யுது. 50 மில்லி வோல்ட் 100 டிகிரி தண்ணி கொதிக்குது. எனக்கு கீழே வந்து கேஸ்ல வச்சு விட்டேன். கேஸ்ல வச்சு உடனே அது டைஎலக்ட்ரிக் சிலிகேட், போரான் சிலிகேட் இருக்கு, சிலிக்கேன் கிளாஸ்ல வச்சுட்டு அது வேட்டா அது வந்து வெடிக்காது. அந்த வெடிக்காதுன்னு அப்புறம் தான் தெரியும். ஓ இது வெடிக்காதுன்னு அப்புறம் தான் தெரியும். அது வரை எனக்கு இதை பத்தி ஒரு அறிவுமே கிடையாது. அப்புறம் கூகுளில் தேடினேன், என்னடா இப்படி பண்ணிட்டே இருக்குது, இது என்ன காரணம்னு கேட்டேன். அவன் சொன்னான் போரோசிலிகேட் கேஸ் வந்து இட் இஸ் அதாவது ஹீட் வித் ஸ்டாண்டு இட் இஸ் ஆல்மோஸ்ட் 500 டிகிரி செல்சியஸ்னா அது தைரியம் வந்துருச்சு. அப்போ வந்து எழுப்பணும். அப்படியே பார்த்தாரு தண்ணி கொதிக்கிறது வெறும் 100 டிகிரி தானே, அது 500 டிகிரி வரைக்கும் தாங்கும் பொழுது நம்ம 100 டிகிரில இங்க வேலை முடிஞ்சு போச்சு. 100 டிகிரியில என்ன ஆயிடுச்சுன்னா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்புட் பார்த்தா வெறும் 100 மில்லி வோல்ட். எவ்வளவுங்க?
வெறும் 100 மில்லி வோல்ட், 100 மில்லி வோல்ட்ல அப்ப டபுள் ஆக்ஷன் நடக்குது. என்ன? ஏன்னா அங்க டிசோசியேஷன் பண்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். இந்த மாலிகுல் உடைக்கிறதுக்கு அது கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணணும் இல்லையா? கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். இங்க ஏம்பேருக்கு என்ன? ஏம்பேருக்கு கீழே ஹீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏம்பேருக்கு வந்து கேஸ் சேம்பர்ல வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஹீட் பண்ணும்போது தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. தண்ணி ஹீட் ஆடுனே பிசிக்கல் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிசிக்கல் சேஞ்சஸ் வருகின்ற பொழுது என்ன இன்புட் குறைக்க ஆரம்பிச்சேன். இன்புட் குறைச்சது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 100 கிராம் தண்ணிக்கு 10 கிராம் இது வரும். 100 கிராம் தண்ணிக்கு 10 கிராம் ஹைட்ரஜன் பிரிச்சுக்கலாம். அந்த 10 கிராம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் ஈக்குவல் டு 40 வாட்ஸ். 10 கிராம் இன்ட்டு 10 கிராம் வந்து நீங்க பெருக்கினா 400 வாட்ஸ் வரும். ஆனா இன்புட் வந்து தெரியுங்களா? இன்புட் வந்து 100 வாட்ஸ் இன்புட். மொத்தம் அந்த மொத்த கேஸினுடைய டைமு எரிச்ச நேரம் அந்த 100 மில்லி வந்து 6 நிமிஷத்துல எடுத்துக்கொண்ட ஜூல். இந்த ஜூல் சொல்ல முடியாது. ஜூல் கிராஃப்டிங் கணக்கு போட்டு பார்த்தா இப்படி கணக்கு போட்டு பாருங்க. எப்பவுமே 10 கொண்டு தான் வரும். நீங்க 1 லிட்டர் தண்ணிய நீங்க டிஸ்அசோசியேட் பண்ணீங்கன்னா அதிகபட்சமா 90 கிராம் 100 கிராம் தான் தண்ணி ஹைட்ரஜன் பிரிஞ்சிடும். மற்ற 900 வந்து எது ஆக்சிஜனா பிரிஞ்சிடும். அது என்ன சொல்லுவாங்கன்னா 10க்கு 1, 10ல ஒரு பாகம். அது பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 100 கிராம் கிடைக்கும். 1 கிலோவுக்கு 100 கிராம் ஹைட்ரஜன் கிடைக்கும். ஆனா ஹைட்ரஜன் எக்ஸ்ப்ளோடிங் வேலை தெரியுங்களா? ஒரு பெர் கிராம் இன்ட்டு 40 வாட்ஸ். அப்ப பெர் கிராம் இன்ட்டு 40 வாட்ஸ்னா 10 கிராமுக்கு 10 பெருக்கல் 40 400 வாட்ஸ் வரும். சரி, மொத்த செலவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 100 வாட்ஸ் மொத்த செலவு. 100 வாட்ஸ் தண்ணி கொதிக்கணும் இல்லையா? தண்ணி கொதிக்கிறது 100 வாட்ஸ். தண்ணி வந்து 100 டிகிரி. இங்க ஏங்க ஒரு வோல்ட் வச்சு தண்ணி எப்படி கொதிக்கும்? ஒன்றும் ஆகாது. என்னது? ஒண்ணுமே நடக்காது. 1 வோல்ட் என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே ஆகாது. அப்புறம் வந்து கீரை எரிச்சு அந்த 6 டைம் பார்த்தேன். 6 நிமிஷத்துல எடுத்தது. கிட்டத்தட்ட 6 நிமிஷத்துல அந்த 100 ml 6 நிமிஷம் எடுத்துக்கிச்சு இந்த ஹீட்டு. அந்த டைம் பார்த்தேன். அந்த டைம் பார்க்குறப்ப நான் வந்து இது சேம்பர் வச்சு இது செக் பண்ணிட்டே வந்தேன். எது செக் பண்ண இது லேசர் தெர்மாமீட்டர் இருக்கு இல்லையா? அதை வச்சு செக் பண்ணிட்டே வந்தேன். செக் பண்ணிட்டே வருகின்ற பொழுது எத்தனை நிமிஷத்துல டைம் பார்த்தேன். டைம் பார்த்துட்டு அது பார்க்கும்பொழுது கரெக்டா 300 செகண்ட்ல 100 ml தண்ணி 100 டிகிரிக்கு மேல போயிடுச்சு. அந்த ஜூல் கால்குலேஷன் கணக்கு போட்டு பார்த்தா 90 வாட்ஸ் 100 வாட்ஸ் வருது. சரி, 100 வாட்ஸ் செலவாயிடுச்சு. அவுட்புட் எவ்வளவு கேட்டீங்கன்னா 10 கிராம் கேஸ் வருது. 1 கிராம் கேஸ் வந்து 40 வாட்ஸ். 10 பிறகு 400 வாட்ஸ். அப்ப இன்புட் 100, அவுட்புட் அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு. இது வந்து டபுள் எஃபெக்ட் நடக்குது. அப்ப இந்த குவாண்டம் எஃபெக்ட் வர எப்பவுமே பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும், மேட்டர் கம்மியா இருக்கும். எனர்ஜி அதிகமா இருக்கும், இதுதான் விஷயமே. ஒரு இடம் நீங்க போட்டிருந்தீங்களா இந்த பிளாக் ஹோல் எனர்ஜி, பிளாக் எனர்ஜி போட்டிருந்தீங்க இல்லையா? பிளாக் எனர்ஜி அதுல பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா 67 இருக்கும், மேட்டர் வந்து 27 இருக்கும். இதுதான் விஷயமே. இது வந்து டூவல் எஃபெக்ட்ல பண்ணணும். இது அப்படியே என்ன பண்ணோம்னா இதுக்கு டைரக்ட் தெர்மல் வாட்டர் ஸ்பிளிட்னு பேர் வச்சு அது பேடன்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்படியே போட்டு இந்த மாதிரி 10 கண்டுபிடிச்சேன். எல்லாமே சொல்லலாம். மொத்தத்துல எலக்ட்ரிசிட்டி நமக்கு வேணுங்க, அவ்வளவுதான். நமக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி. நமக்கு தேவை என்னவோ பண்ணுங்க, நமக்கு தேவை எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி வந்ததுன்னா பூமிக்கு அங்கிருந்து என்ன பண்ணலாம் தெரியுங்களா? மினரல்ஸ் இங்க அனுப்பலாம். ஸ்பேஸ் காலனி அமைக்கலாம், ஸ்பேஸ் மைனிங் அமைக்கலாம், ஸ்பேஸ் டிராவல் வைக்கலாம், பிளானட் டிராவல் வைக்கலாம். எல்லாமே சாத்தியம். அப்ப இந்த குவாண்டத்தை இனிமேல் இனி கிளாசிக்கல பேசிட்டே இருக்க வேண்டியது, நியூட்டன் ஐன்ஸ்டைன் பேசிட்டு கதை விட்டுட்டே இருக்க வேண்டியது எதுக்கும் ஆகாது. இதனால ஒண்ணு நியூட்டன் ஃபார்முலா வச்சு இந்த எரிபொருளை வச்சுட்டு மேல போலாம், அவ்வளவுதான். மற்றபடிக்கு எனர்ஜி கிரியேட் பண்ணவே முடியாது. நாம வந்து வேக்கம் வந்து கிரியேட் பண்ணணும், டூவல்ல கொண்டு வரணும், ஆன்டி ஃபிரிக்ஷன்ல கொண்டு வரணும், எல்லாம் வேக்கம் சேம்பர்ல வச்சு எல்லாம் பண்ணோம்னா எல்லாமே சாத்தியம் தான். செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் செட் பண்ண சீப்பா செக் பண்ணலாம். செராமிக் வந்துடும், அதுக்குள்ள செராமிக் கொண்டு வந்துடலாம். அதை விட செராமிக் இன்னும் அது அட்வான்ஸா போயிடும். செராமிக்ல கொண்டு வரலாங்க. அப்புறம் செயற்கை நுரையீரல் அதுல கொண்டு வரலாம், கிராவிட்டியில கொண்டு வரலாம். இப்ப 3 தான் என்னுடைய அட்வான்ஸா இருக்கு. அது போக ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட், சித்தர்கள் கொள்கை, இந்த 4 போதும் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட்டுக்கு. இதுல எது பாசிபிலிட்டின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஆர்ட் ஆஃப் லிவிங், அதை தான் பேச சொல்லியிருக்கேன். நாளைக்கு இன்டர்வியூ நடக்குது. நாளைக்கு நேரடியாக அங்கே யூனிவர்சிட்டியில் நாளைக்கு இன்டர்வியூ நடக்குது.
ஓகே ஓகே. இதான் நல்லா விஷயம். பண்ண சொல்லு. ஆமா. அப்புறம் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. அப்புறம் என்ன, நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லும், அவ்வளவுதான். சரி, மற்றபடி நானும் ஃபுல்லா படிச்சுட்டு வரேன். நான் நீங்க அனுப்பிச்சதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வரேன். நான் இந்த லிங்க் பேசுவோம். வேண்டாம் அனுப்புறேன். என்னோட சாட் ஜிபி லிங்க் இருக்கு இல்லையா, அந்த விண்வெளி குடியேற்றம், விண்வெளி கண்டுபிடிப்புகள்னு சொல்லிட்டு தனியா நிறைய தலைப்புல போட்டே இருக்கிறேன். அந்த லிங்க் அனுப்ப அதுல பாத்துக்கலாம் இல்லையா? சரிங்க. நான் இங்க அனுப்பிச்சது ஆல்ரெடி நான் இன்னொரு டூல் அப்லோட் பண்ணிருக்கேன். நைட்டு படிக்கிறேன். அனுப்புங்க, மறுபடியும் இதை பத்தி பேசுறேன். வேற ஏதாவது இதுல கிளீனிங் ஏதாவது சந்தேகப்பட்டா பேசலாம். ஒரு மணி என்னாச்சு? நாளைக்கு நான் கூப்பிடுறேன் காலையில. சரி, நன்றி நன்றி. வெங்கடேஷ் கேசவனை விசாரம், நன்றி.